السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. قال النبي صلى الله عليه وسلم: كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تزهد في الدنيا وتذكر الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 19ஆம் நாள் நோன்பு நேற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜியாரத்தின் சட்டங்கள். ஜியாரத் என்று சொன்னாலே சந்தித்தல் என்பது பொருள். சாதாரணமாக இந்த வார்த்தை உயிருடன் இருக்கிற இருவர் சந்தித்துக் கொள்வதற்கும் அரபியிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனாலும் அதிகமாக மார்க்கத்தினுடைய ஷரீஅத்தினுடைய புழக்கத்தில் இந்த ஜியாரத் என்கிற வார்த்தை இறந்து போன பிறகு உயிருள்ள ஒருவர் அவரை சென்று சந்திப்பதற்கே ஜியாரத் என்கிற இந்த வார்த்தை புழங்கப்படுகிறது. ஆனாலும் ஹதீஸ்களிலே வேறு சில இடங்களிலே ஜார ரஜுலுன் இலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் தரிசிக்க வந்தார், பார்க்க வந்தார், சாதாரணமாக வந்தார் என்கிற வார்த்தைக்கு இந்த ஜார என்கிற இந்த வார்த்தையை புழங்குவதுண்டு. அதிகபட்சமாக ஷரியத்தினுடைய பார்வையில் இறந்து போன ஒருவருடைய கபருக்கு சென்று அவரை சந்திப்பது, இதைத்தான் ஜியாரத் என்று சொல்கிறோம். இது குறித்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள்: குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். நான் உங்களை கபர் ஜியாரத், ஒருவர் அடக்கப்பட்ட பிறகு அங்கு செல்வதை நான் உங்களை முதலில் தடுத்திருந்தேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன், போகக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தேன். ஃபஸூருஹா, ஆனால் இப்போது நீங்கள் ஜியாரத்தை செய்து கொள்ளுங்கள், இப்போது நீங்கள் சந்திப்பதற்காக போய் கொள்ளுங்கள், இப்போது அந்த தடை நீக்கப்படுகிறது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டதற்குண்டான காரணத்தையும் இமாம்கள் விலாவரியாக எழுதி காட்டுவார்கள். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை எடுத்து சொன்ன போது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த திருக்கலிமாவை எடுத்து சொன்ன போது, புதிதாக ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். இவர்களுடைய பழைய நிலையை பொறுத்தவரை சிலை வணக்கங்களாக, உருவ வழிபாடுகளாக இருந்து வந்ததனுடைய விளைவு, அதனுடைய காரணமாக
மறுபடியும் அந்த சிந்தனை இவர்களுக்குள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கு தடை செய்திருந்தார்கள், போகக்கூடாது என்கிற தடை விதித்திருந்தார்கள். ஆனால் பிறகு ஒவ்வொரு சட்டங்களாக அமலாக இறைவன் குர்ஆனில் சொல்வதை போல, நபியே உங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு வஹியை அறிவிக்கிறோமோ அதிகரிக்கிறோமோ அந்த அளவு அந்த முஃமின்களுக்கு ஈமான் கூடுகிறது. ஒவ்வொரு ஆயத் வகி இறங்க இறங்க அந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈமான் அதிகரிக்கிறது. இப்படி அவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று சொல்வதை போல கொஞ்சம் கொஞ்சமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிலை வணக்கங்கள், தனிநபர் புகழ்பாடு, இது போன்றவைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றிய பிறகு இந்த வார்த்தையை சொன்னார்கள், ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் தாராளமாக ஜியாரத்து செய்து கொள்ளலாம், கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அப்படி ஜியாரத் செய்வதனுடைய நோக்கத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரியிலே சொல்லுவார்கள், ஃபைன்னஹா துஸஹது ஃபித் துன்யா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்கள் ஜியாரத்து செய்வது உலகத்திலே உங்களை பட்டற்றவராக மாற்றும், உலகத்தின் மீது உண்டான மோகத்தை உங்களுக்கு அது குறைக்கும். நீங்கள் ஜியாரத்து செய்வது உலக மோகத்தை உங்களுக்கு குறைக்கும். வத்துதக்கிருல் ஆஹிரா, மறுமையை உங்களுக்கு அதிகம் ஞாபகப்படுத்தும். ஜியாரத்தினுடைய நோக்கம், அதிமுக்கியமான நோக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். ஜியாரத்து செய்வதனுடைய முக்கிய நோக்கம், இறந்து போன ஒருவர், அவரை போன்று நாம் சந்திக்கிறோம், அவரிடத்திலே நாம் போகிறோம், அங்கே நாம் சென்று ஜியாரத்து செய்கிறோம். ஆனால் அங்கு நமக்கு எழ வேண்டிய இரண்டு விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மௌத்தை பற்றிய அதிக சிந்தனை ஏற்பட வேண்டும், அப்போது மறுமையினுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும். எப்ப ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறானோ உலகத்தின் மீது உண்டான பற்று இல்லாமல் போகும். உலகத்தின் மீது ஒரு மோகம் இருக்கிறது, எப்பவும் பணம் பணம் குறிக்கோள் வியாபாரம், இதே ஒரு மோகம் சிலருக்கு இருக்கிறது. இந்த மோகத்தை நீக்குவதற்குண்டான ஒரே வழி மௌத்தை சிந்திப்பது. மௌத்தை சிந்திப்பதற்கு சரியான வழி மௌத்தா போனவங்களை பார்க்கிறது. வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்துருச்சு, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நம்மளுடைய நிலையே வேற. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்னென்னமோ நினைச்சு பார்க்கிறோம், நான் இப்படி போய் சேர்ந்துட்டாரு, எவ்வளோ பாவம் செஞ்சுட்டாரு, இன்னும் எவ்வளோ நன்மைகள் ஒன்றுமே செய்யவே இல்லையே இவர், அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். எவ்வளோ ஹதீஸ்கள் கேள்விப்படுறோம், பாம்பு வந்து கொட்டும், தேள் வந்து கொட்டும், நட்டவாள்களை வந்து கொட்டும் அப்படின்லாம் கேள்விப்படுறோமே. இப்போ இவர் இறந்துட்டார், நம்மளுடைய அத்தாவோ நம்முடைய அண்ணனோ நம்முடைய மாமானோ நம்முடைய மச்சானோ ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போ அவருடைய ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. அவரை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், இவர் யார், எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக தெரிந்தால் நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்குறோம் அந்த சமயத்தில். அப்போ நம்மளுடைய உள்ளம் நம்மளை பார்த்து கேட்கும், நீ எப்படிடா இருக்க அப்படின்னு. அப்ப அந்த சமயத்தில் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு பயம் வருது. இவர் இறந்து போயிட்டாரு, இவருடைய அடுத்த செகண்ட் என்னன்றது நமக்கு தெரியலையே, நாமளும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்லயோ அல்லது ஆக்சிடென்ட்லயோ ஏதோ உள்ள இறந்து போயிட்டா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிறது? இந்த மௌத்துடைய சிந்தனை அதிகரிக்க 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 ஒரு மனிதனுக்கு உலகத்தினுடைய பற்று குறைய ஆரம்பிக்கும், மறுமையினுடைய ஞாபகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இதை உணர்த்தி காட்டுகிறார்கள். ஜியாரத்து செய்வதற்குண்டான அதி முக்கியமான குறிக்கோள் இது. மௌத்தை நீங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும், மௌத்தை பற்றி நீங்கள் அதிகம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய ஆமினா அம்மையார் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக போனார்கள். போய் அங்கே கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபபக்கா அழுதார்கள். வஅபுக்கா மன் ஹவுலஹு, உடன் சஹாபாக்களும் இருந்தார்கள், எனவே கூட இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து அழுதார்கள். வஅபுக்கா மன் ஹவுலஹு, கூட இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து அழுதார்கள். ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஸ்தஅஸன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய இந்த தாய்க்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யுஸன் லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கவில்லை. வஸ்தஅஸன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா,
என்னுடைய தாயின் கபரை ஜியாரத்து செய்வதற்காக நான் அனுமதி கேட்டேன். ஃபஉதினலி, எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு ஃபஸூரு அல் குபூர, எனவே நீங்களும் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள். எனவே நீங்களும், நான் அனுமதி கேட்டேன் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தால் நான் வந்திருக்கிறேன். ஃபஸூரு அல் குபூர, எனவே நீங்களும் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத்த, காரணம் என்னன்னா அது மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இங்கேயும் அதே விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பைஹக்கியினுடைய ஒரு ரிவாயத்தில் முஹம்மது பின் நுஅமான் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸார கப்ர அபவைஹி அவ் அகதிஹிமா, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுடைய கபரை, இருவரோ அல்லது ஒருவரோ இறந்து போனவங்க, ஃபீ குல்லி ஜும்அத்தின், ஒவ்வொரு ஜும்மாவிலும் தன்னுடைய இறந்து போன தாய் அல்லது தந்தையினுடைய கபரை ஜியாரத்து செய்வாரையானால் குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வகுதிப பர்ரா, அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பைஹக்கியிலே ஷுஅபுல் ஈமான் என்கிற பாபிலே என்கிற பாடத்திலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. எனவே அதிகம் நாம் ஜியாரத்து செய்வதற்கு, சென்று தரிசித்து வருவதற்கு அதிக பாக்கியதை உள்ளவர்கள், கடமை உள்ளவர்கள் இறந்து போன நம்முடைய பெற்றோர்கள். நாம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மையத்தினுடைய சட்டங்களில் முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அதில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதா தஃபன்துமூனி, என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு ஃபஅகீமு ஹவுல கப்ரி, என்னுடைய கபரை சுற்றி நில்லுங்கள். காரணம் ஹத்தா இஸ்தஅனஸ பிக்கும், உங்களை கொண்டு நான் ஆறுதல் அடைவேன். நீங்கள் நிற்கிற நேரம் வரைக்கும் உங்களை கொண்டு நான் ஆறுதல் அடைவேன் என்று அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஹதீஸும் முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. இறந்து போனவர்களை பொறுத்தமட்டில் பொதுவாக உயிர் பிரிந்த பிறகு, நம்முடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிந்த பிறகு, அந்த ரூஹ் பிரிந்த இந்த உடலை மனிதன் மையத் என்கிறான், சலரம் என்று சொல்கிறோம். ஆனாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ரூஹ் பிரிந்த உடனே ஒட்டுமொத்தமாக அவனை செத்தவன் மதிக்கிறது இல்லை, அவரை உயிருள்ளவராகவே மதிக்க சொல்கிறது மார்க்கம். அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கிற வரைக்கும், அவர் மேல மண்ணள்ளி போடுகிற வரைக்கும் உயிருள்ளவராக. ஏன் அவர் இறந்து போயிட்டார்ல, மூச்செல்லாம் நின்று போச்சு இல்ல, இனி மூச்சு வரப்போதா? இல்ல இல்ல, கொண்டு போய் வச்சாச்சு. உள்ள வச்ச பிறகு மண்ணள்ளி மூஞ்சி மேலேயே போட வேண்டியதானே, என்ன கட்டு போச்சு? கபர உள்ள மையத்தை வச்ச பிறகு மையத்தினுடைய அந்த மேலேயே, அந்த உடம்புலையே மண்ணள்ளி போட வேண்டியதானே, என்ன தப்பு இருக்கு அதுல? ஏன் இடையில ஒரு கம்பெல்லாம் வச்சு அந்த கம்புக்கு மேல பாய விரிச்சு அதுக்கு மேல மண்ணை போட்டு ஏன் இது செய்யணும்? என்ன காரணம்? உயிருள்ளவனை போலவே மதிக்கிறோம். உயிருள்ளவனா இருந்தா பத்திக்கு போட மாட்டோம், மூஞ்சில மண்ணள்ளி போட மாட்டோம். அதனால இப்ப இறந்து போன பிறகும் அவரை எப்படித்தான் மதிக்கிறோம்? உயிருள்ளவராகவே மதிக்கிறோம். அதனால்தான் அவருக்கு பிடித்தமான தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டுவது, அவருடைய அசிங்கம் வெளியிலே தெரிந்து விடாமல் வாசனை திரவியங்களை மையத்துக்கு பூசுவது. ஸ்மெல் வருது, குளிப்பாட்டினோன்னு ஒரே ஸ்மெல் வருது, நாத்தம் வருது. இந்த நாத்தத்தை பார்த்து அடுத்தவங்க முகம் சுளிக்க கூடாது. சி, நான் இந்த என்ன எப்படி இருந்தானோ அப்படின்ற நினைப்பு வரக்கூடாது. அப்ப அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக என்ன செய்யறோம்? சில வாசனை திரவியங்களை பூசி அந்த வாடை வெளியில வராம காப்பாற்றுறோம். ஏன் செய்யணும்? அதான் இறந்து போயிட்டாரு, இனி அவர் வாடை வந்தா என்ன வராட்டா என்ன, இந்த நேரத்தில் மண்ணோட மண்ணா போகிறது தானே. இவருக்கு ஏன் இப்படியெல்லாம், அதுவும் புது துணி எடுத்து வெள்ளை துணி எடுத்து போத்தி இதெல்லாம் செய்யணுமான காரணம் என்னன்னா, இறந்த பிறகும் மார்க்கம் அவனை உயிருள்ளவனாகவே மதிக்கிறது. செத்து போயிட்டாருங்கன்னா காலத்துக்கு மிதிக்க முடியுமா? மையத்தை மிதிக்கலாமான்னு கேட்டா மார்க்கம் அனுமதி கொடுக்கல, மிதிக்க கூடாதுன்னு சொல்லுது. எந்த அளவுக்கு மிதிக்க கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னா, ஒருவர் இறந்த பிறகு அவரை கொண்டு போய் கபர்ல அடக்கம் செஞ்சிட்டோம், கபரை கூட மிதிக்க கூடாதுன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரை மிதிக்கிறது மட்டுமல்ல, அவர் அடக்கம் செய்யப்பட்டுட்டாரு, மண்ணுக்குள்ள போயாச்சு, அவருக்கு மேல கையில கம்ப வச்சு அதுக்கு மேல பாய மூடி அதுக்கு மேல மண்ணை போட்டு எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. முடிந்து போன பிறகு கூட கபருக்கு மேல் கூட நடக்காதீர்கள், கபருக்கு மேல உட்காராதீர்கள், கபருக்கு மேல மலம் ஜலம் கிடைக்காதீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்த்தால், அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட மனிதனை மனிதனாகத்தான் இஸ்லாம் மதிக்கிறது.
செத்தவனாக சடலமாக இஸ்லாம் மதிக்கல. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு கண்ணியங்களை மார்க்கம் தருகிறது. அவருடைய கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம் கூட மதிப்புக்குரியது. மதிப்புக்குரியதுங்கிறதுனாலதான் அங்க நஜீஸ் செய்யக்கூடாது, அங்க அசுத்தம் செய்யக்கூடாது. அந்த இடத்தை அசுத்தம் செய்வது ஹராம், தப்பு, தண்டனைக்குரிய குற்றம். அது மேல நடந்து போனால் அது அதவுக்கு மாற்றம், ஒழுக்கத்துக்கு மாற்றம். எனவே நீங்கள் கபர்களுக்கு மேலாக நடக்காதீர்கள் என்றெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்த்தால், அந்த மையித் யாரை நாம் அடக்கம் செய்கிறோமோ அவரை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட இறந்து விட்டார், ரூஹ் என்னவோ போய்விட்டது, ஆனால் நாம் அவரை உயிருள்ளவராக மதிக்கிறோம். நம்புதல் அல்ல, உயிருடன் இருக்கும் போது அவருக்கு என்ன செய்வோமோ அதையெல்லாம் இப்போதும் என்ன செய்யறோம், நாம செய்யறோம். அவர் உயிரோடு இருந்தா நஜீஸானா அசுத்தமானா அவர் குளிப்பாரு. மையத் ரூஹ் பிரிதல் என்பதும் ஒரு அசுத்தம். எனவே அவர் குளிக்கணும். இப்ப அவரால் குளிக்க முடியல, நாம தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுறோம். அவர் குளிக்கும் போது சோப்பு போட்டு தான் குளிப்பார், ஷாம்பு போட்டு தான் குளிப்பார். இப்ப அவரை குளிப்பாட்டும் போதும் சோப்பு போட்டு தான் குளிப்பாட்டுறோம், ஷாம்பு போட்டு தான் குளிப்பாட்டுறோம், வாசனை திரவியங்கள் தடவி தான் குளிப்பாட்டுறோம். அவரை அப்படியே இப்ப இறந்த பிறகு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் நம்மளை பார்க்கல, அவர் நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் கேட்க போறது இல்லை. திரும்பி வந்து அவருடைய அபயங்களை மறை உறுப்புகளை திறந்து போட்டா அவர் ஏன் கேட்க போறாரா? மறை உறுப்புல கை வச்சா ஏன் கேட்க போறாரா? ஆனால் மார்க்கம் சொல்கிறது உயிரோடு இருந்தால் அந்த மனுஷன் பார்க்க அனுமதிக்க மாட்டான். எனவே குளிப்பாட்டும் போது நீயும் பார்க்க கூடாது, மறைவாக வைத்துத்தான் கழுக வேண்டும். கழுகணும்ன்றது அவசியம், வேற வழி இல்லை. அவர் கழுவ முடியாது, அதனால நீ கழுவி விடுற. ஆனா நீ கழுவி விடும் போது உயிருடன் அவர் இருந்தால் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மிக வேகமாக தேய்க்க கூடாது. மையத்தை குளிப்பாட்டும் போது அழுத்தம் கொடுத்து தேய்க்க கூடாது மார்க்கம் சொல்கிறது. காரணம் என்னன்னா, சாதாரணமா அவர் இருக்கும் போது அழுத்தி தேய்ச்சா அவருக்கு வலிக்கும். ஆனா இப்ப இறந்து போயிட்டாரு, அவருக்கு தான் வலிக்காத, என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படி நினைக்காத. இப்பவும் அவர் உயிரோடு இருந்தா என்ன செய்வோ அதை மட்டும் செய், செத்து போன பிறகு என்ன செய்ய அதை செய்யாத. இப்படியேத்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கம் நம்மை பழக்கப்படுத்தி வருகிறது. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா கரஜு இலல் மகாபிர், கபர்களுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அப்ப சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஃமினான முஸ்லிமான இந்த இடத்தில் அடங்கப்பட்டிருக்கிற உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக, சலாமத் உண்டாவதாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சலாம் சொன்னாங்க. யாருக்கு சலாம் சொல்லுவோம்? உயிரோடு இருக்கிறது தான் சலாம் சொல்லுவோம். மரத்துக்கு சலாம் சொல்லுவோமா? இந்த பில்டிங்க்கு சலாம் சொல்லுவோமா? தூணுக்கு சலாம் சொல்லுவோமா? ரூஹ் இருக்கிற உயிர் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் என்ன செய்யறோம்? சலாம் சொல்றோம். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டார், நல்லா தெரியுது. சரி, மண்ணோட மண்ணா போயிட்டார், கிட்டத்தட்ட அவர் இறந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. இப்ப அவருடைய கபருக்கு போறோம், சலாம் சொல்லணுமா? சொல்லணும். ஏன் சொல்லணும்? அவர் மண்ணோட மண்ணா போயிட்டாரு, இப்ப அவர் இல்லையே கேட்கறதுக்கு. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற வார்த்தை என்ன? ஒரு கபருக்கு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். இப்ப அந்த அடக்க ஸ்தலத்தில் மையத்து இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போனாலே தஹியத், பள்ளியாசலுக்குள்ள வந்துட்டாலே 2 ரக்காத் தொழுவது தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கு. அதே போல அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போனாலே சலாம் சொல்வது சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும், அதுவும் அலைக்கும் என்று சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைஹிம், யா அல்லாஹ் இவர்கள் மீது நீ சலாம் சொல்வாயாக அப்படின்னு சொல்லல, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றே சொல்கிறோம். யாரை பார்த்து நீங்க நாங்க வாங்க இப்படி யாரை பார்த்து பேசுவோம்? யார் முன்னாடி இருக்கிறாரோ அவரை பத்தி தானே பேச முடியும். முன்னாடி இருப்பவரை பார்த்தா நீங்க அப்படின்னு பேச முடியும். முன்னாடி இல்லாத ஒருத்தரை பார்த்து என்ன பேசணும்? அவருன்னு சொல்லணும். அல்லாஹ் தான் சலாமத்தை கொடுக்க போறான். என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இறந்து போன இந்த மனிதருக்கு நீ சலாமை கொடுப்பாயாகன்னு கேட்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தரல நமக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று நேரடியா என்னமோ அவர்கிட்ட பேசுற மாதிரியே தெரியுது. சாதாரணமாக இருக்கிற போது நாம் சொல்லுகிற இதே வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பின்னாடி இதையும் சொல்கிறார்கள், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், நீங்க முன்னாடி கொஞ்சம் போயிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நாங்களும் உங்க கூட தான் வரப்போறோம். மௌத்துடைய சிந்தனை. கபருக்கு போனாலே என்ன வரணும்? மௌத்துடைய சிந்தனை வரணும். நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும்
உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பரிபூரணமான சுகத்தை கேட்கிறோம், ஆஃபியத்தை கேட்கிறோம். அவரே இறந்தே போயிட்டார், இதுக்கப்புறம் என்ன சுகம் வேணும் அவருக்கு? ஆஃபியத் அப்படின்னா உடல்ல ஏதாவது நோய்கள் இருந்து நோய் குணமாகிறதுக்கு பேர் ஆஃபியத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஜுரம் தலைவலியா இருந்தது, தலைவலியை மாத்திரை எடுத்து போட்டோம், நல்லா ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபியத்தா இருக்கேன் அப்படின்னா தலைவலி போயிடுச்சுன்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய நோய் மௌத்து. அந்த மௌத்துக்கு பின்னாடி எந்த நோயும் வரப்போறது இல்லை. இப்ப அவருக்கு போய் எதுக்கு நம்ம ஆஃபியத்தை கேட்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நமக்கு இது வேதனை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன வேதனையோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. எனவே நாம் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே கேட்போம், அல் ஆஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கும் சுகத்தை கொடு, உள்ள இருக்கிற அவருக்கு என்ன செய்ய சுகத்தை கொடு என்று கேட்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, கைஃபா அகூலு யா ரசூலல்லாஹ் தானி ஃபி ஜியாரத்தில் கபூர். யா ரசூலல்லாஹ் கபர் ஜியாரத்தை செய்யும் போது என்ன சொல்லணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் என்று ஆயிஷா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅகிரீன். ஆரம்பத்தில் அதே போன்ற ஒரு சலாமை சொல்லிவிட்டு பிறகு ஒரு சின்ன மாற்றம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் நம்மை விட்டு முன்னால் சென்று விட்டார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் இனி நமக்கு பின்னாடி மௌத்தாக போறாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இறந்து போனவங்களுக்கு மட்டுமில்ல துவா, இனி யார் பிறக்க போறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து துவா. யர்ஹமுல்லாஹு மின்னா அல் முஸ்தக்திமீன வல் முஸ்தஅகிரீன். முஸ்தக்திமீன முன்னாடியே இறந்து போயிட்டாங்க நமக்கு முன்னாடி, முஸ்தஅகிரீன நம்ம இறந்து அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இறந்து போவாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ செய்ய சொல்றாங்க, அவங்களுக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக என்று சேர்த்து துஆ செய்யுங்க. வ இன்னா இன்ஷாஅல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். நிச்சயமாக நாங்க வரத்தான் போறோம், எங்களுக்கு பின்னாடி யார் பிறக்குறாங்களோ அவங்களும் வரத்தான் போறாங்க, நாங்களும் வரத்தான் போறோம், எங்களுக்கு பின்னாடி யார் பிறப்பாங்களோ அவங்களும் இங்கதான் வரப்போறாங்க, இங்க எல்லாரும் இங்கதான் வந்தாகணும். எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யறேன் நானு, ரஹ்மத்துக்காக துஆ செய்வதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்படி ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். இது மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்படி ஜியாரத் செய்யணும் அப்படின்னு. கபருக்கு போனா அங்க நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பத்தி சொல்லுவாங்க. மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபூரின் பில் மதீனா. மதீனாவுடைய சில கபர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஃபஅக்பல அலைஹிம் பிவஜ்ஹிஹி. அந்த கபரை தன் முகத்தால் முன்னோக்கினார்கள். பின்னாடி திரும்பி நின்றுகிட்டு ஒன்றும் செய்யல, சலாம் சொல்லல. கபர் எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த பக்கமா திரும்பி பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல. என்ன செஞ்சாங்க, கபரை முன்னோக்கி பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். கால அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். கிட்டத்தட்ட அனைத்தும் ஒரே மாதிரியான அர்த்தங்களை கொண்ட துஆக்கள். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்தார்கள் என்பதும் எல்லா ஹதீஸ்களினாலும் முடிவு செய்யப்பட்ட ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சாங்க. இறந்து போன பிறகு ஒருவருடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, அங்க நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னாங்க, அவருக்காக துஆ செய்தாங்க. இதை எதையுமே யாரும் மறுப்பதற்கு இல்லை, மறுக்க முடியாது. அதே போலத்தான் மற்றவர்களுடைய கபர்களை பொறுத்த மட்டிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஜியாரத் என்பது ஹராமான ஒரு காரியம் அல்ல, அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் மௌத் ஞாபகம் வர வேண்டுமானால் கண்டிப்பாக கபர் ஜியாரத் தேவை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே சமயத்தில் திர்மிதியினுடைய ஒரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ஸவ்வாராத்தில் குபூர். கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள், போகக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க, குன்த அதுஹலு பைத்தி அல்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் தான் இருந்தாங்க, என் வீட்டில் தான் வஃபாத் ஆனாங்க, என்னுடைய வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என் வீட்டுக்கு நான் போவேன், அதாவது ரவுலாவுக்கு நான் போவேன்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ரவுலாவுக்கு நான் வருவேன். உள்ள போன பிறகு நான் பரதாலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், பரதாலாம் கட்டிடுவேன். மேலாடை பரதா போட்டிருக்கிறவ மற்ற ஆண்களுக்காக மறைக்கக்கூடிய பரதா, இந்த ஆடையை நான் விளக்கிடுவேன். ஏன் அப்படின்னா நான் என் மனதுக்குள் சொல்லிக் கொள்வேன், இன்னமாகுவ ஜௌஜி வ அபி. யார் இங்க அடக்கப்பட்டிருக்கா? என் மாப்பிள்ளையும் என் வாப்பாவும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் என்னுடைய வீட்டுக்குள்ள போவேன், 2 பேர் இருப்பாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருப்பாங்க. அதனால நான் மேலாடைகளை, அதாவது புர்காக்கள் எல்லாம் கலட்டிட்டு சாதாரணமாக எப்போது இருக்கிற மாதிரி நான் உட்காருவேன். ஏன் அப்படின்னா எங்க அத்தாவும் என் மாப்பிள்ளையும் தானே இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். எப்போது அவர்களோடு சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டார்களோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதற்கு பிறகு நான் என்னுடைய ஆடையை கொண்டு முழுவதுமாக போர்த்தி கொண்ட நிலையில் தான் உள்ளே நுழைவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க மீது கொண்ட வெட்கத்தின் காரணத்தினால். ஒரு அந்நிய ஆண் வந்துட்டார் உள்ள. இவ்வளவு நாள எங்களுடைய யார் இருந்தா? என்னுடைய அத்தாவும் என்னுடைய கணவர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு அந்நிய ஆண் உள்ள வந்துட்டாரு. அதனால நான் என்ன செஞ்சேன், இந்த அளவுக்கு போர்த்தி கொண்டு உள்ளே போவேன். முதல்ல மாதிரி நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இறந்து போனவர்களை கூட எப்படி கணிப்பது, உயிருள்ளவர்களாக கணிப்பது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டாங்க, இனி அவங்க என்ன பார்க்கவா போறாங்க? இனி அவங்களுக்கு முன்னாடி எதுக்காக வேண்டி பாருதா எங்கிற நிலை. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு வழியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செய்ய மாட்டாங்க. உம்முல் முஃமினீன் நம்முடைய தாய் ரசூலுல்லாஹ் சொன்ன விதைத்தான் செய்திருப்பாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருப்பார்கள். பெண்களுடைய ஜியாரத்தை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்த இமாம்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அதாவது இந்த ஹதீஸ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சபித்திருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ் கூட இது ஏற்கனவே ஒரு பொது அறிவிப்பு தந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜூருஹா, நீங்க ஜியாரத் செய்யுங்க. அதுல ஆண்கள் பெண்கள் எந்த பாகுபாடையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டல. இந்த ஹதீஸ்ல பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் அப்படின்னு பெண்களுக்கு மட்டும் தனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஹதீஸ் முன்னாடி உள்ளது? பெண்களை சபித்த ஹதீஸ் ஆரம்பமான ஹதீஸாக இருந்தால் அப்ப பின்னாடி கொடுக்கப்பட்ட அனுமதி ஆண் பெண் 2 பேருக்கு சேர்த்து. பின்னாடி உள்ளதாக இருந்தால் 2 பேருக்கு அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை போக வேணாம்னு என்ன செஞ்சிட்டாங்க? தடுத்துட்டாங்க. இப்ப யாரு பெண்களை போகக்கூடாதுன்னு தடுத்துட்டான்னு சொல்லுவாங்களோ அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, பெண்களை வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, ஒருவேளை யார் வரலாம்னு சொல்றாங்களோ, இது அதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ். பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸூருஹா, நீங்க ஜியாரத் செய்யுங்கன்னு பொது அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுல ஆண் பெண் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அங்கு ஃபித்னா ஏற்படும் என்கிற பயம் இருந்தால், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறும் என்கிற பயம் இருந்தால் அவர்கள் ஜியாரத்து செய்வது ஹராம். பெண்கள் ஜியாரத்திற்காக செய்வது அந்த சமயத்தில் ஹராம் என்று தெளிவாக எல்லா இமாம்களிடத்திலேயும் யோகோபித்த முடிவு. இதிலேயும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. அங்கு போய் செய்ய வேண்டிய நிகழ்வுகளை மாக்கல் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஉ யாசீன் அலா மௌதாக்கும், இறந்து போன உங்களுடைய இறந்து போனவர்களுக்காக வேண்டி நீங்கள் யாசீனை ஓதுங்கள். ஓதி அதனுடைய சவாபை என்ன செய்யணும்? அவங்களுக்காக எடுத்து சொல்லணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் இதனுடைய சவாப, இதனுடைய கூலியை இங்கு அடக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தாய்க்கோ என்னுடைய தகப்பனுக்கோ எங்க அண்ணனுக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ இவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று நாம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. இதுல ஈசார் சவாப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சொன்னா அது என்ன பிரயோஜனம்? இப்ப ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படி சொல்றதுனால? அவங்களுக்கு போய் மறுபடியும் போய் அது போய் சேரப்போதா? நம்ம ஓதுறதுனால அவங்களுக்கு போய் சேருமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ். இல்லா மின் சலாசா, 3 விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் ஒருத்தன் இறந்து போனா முடிஞ்சு போயிடும். இந்த 3ம் முடியாதுன்னு அர்த்தம். அவன் இறந்த பிறகும் போய்கிட்டே இருக்கும் நன்மைன்னு அர்த்தம். ஒண்ணு மின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மங்கள். இன்னொன்று அலைஹி யுன்தஃபஉ பிஹி, இவரை கொண்டு பிரயோஜனம் பெறப்படக்கூடிய கல்வி.
இவர் ஏதாவது புக்கு எழுதியிருந்தாரு, அந்த புக்கு ரொம்ப மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு, அது யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி படித்து அதன்படி அமல் செய்கிறாங்களோ அந்த நன்மைலாம் அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வலதில் சாலிகின் எது உலகு, இவருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தை, இந்த குழந்தையினுடைய துஆவும் அல்லாஹ்விடத்தில் செய்யப்படுது, ஏற்றுக்கொள்ளப்படுது, அதுவும் இவருக்கு பிரயோஜனத்தை தருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் பைஹக்கியிலே 7527வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல் மையத்து ஃபில் கபரி இல்லா கல் கரீகில் முத்தகப்பிஸ். கபர்ல மையத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நீரில் மூழ்கக்கூடிய, கடல்ல ஒருத்தன் மூழ்கிட்டு இருக்கிறான், மூழ்கக்கூடிய ஒருத்தன் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுவாங்கல்ல, அது மாதிரியான நிலையில் தான் ஒரு கபர்ல மௌத் இருக்கு. என் தவிர தாவத்தன், அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பிறர் நமக்காக செய்யக்கூடிய துஆவை எதிர்பார்த்து இருக்குதான். இந்த மௌத்து யாராவது நமக்காக துஆ செய்ய மாட்டாங்களா என்று எதிர்பார்த்து இருக்கும். தல்ஹகுஹு மின் அபின் அவ் உம்மின் அவ் அஹின் அவ் சதீகின், அத்தாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அல்லது யாராவது நண்பர்களோ யாராவது நமக்காக துஆ செய்ய மாட்டாங்களா என்று அது எதிர்பார்க்கும். ஃபைதா லஹிகத்துஹு கானத் அஹப்ப இலைஹி மினத் துன்யா வமா ஃபீஹா. யாராவது துஆ செய்த அந்த துஆவின் பலன் அந்த மையத்துக்கு போய் சேர்ந்தா இந்த உலகமே அதுக்கு கிடைச்ச மாதிரி அது பூரிப்படையும், சந்தோஷப்படும். வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ல யுத்கிலு அலா அஹ்லில் குபூர் மின் துஆஇ அஹ்லில் அர்த் அம்சாலல் ஜிபால். இறந்தவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய துஆவினுடைய பலன்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலை அளவு இறந்தவர்களுக்காக கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறான். வைன்ன ஹதியத்தல் அஹ்யாஇ இலல் அம்வாத், இறந்தவர்களுக்கு கூட உயிரோடு இருப்பவர்கள் அன்பளிப்புகள் செய்ய முடியும் என்றால் அந்த அன்பளிப்பு அல் இஸ்திக்ஃபாரு லஹும், அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கோருவது. இறந்து போனவர்களுக்காக இப்பவும் நம்ம என்ன செய்ய முடியும்? கிஃப்ட் பண்ண முடியும். எப்படி கிஃப்ட் பண்ணணும்? அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய பாவங்கள் என்ன செய்வாய மன்னிப்பாயாக என்று கேட்க வேண்டும். என்னங்க இதெல்லாம் சாத்தியமான ஒன்றா, இதெல்லாம் சரியான ஒன்றா, நியாயமா அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் நியாயம்னு சொல்றான், அதுக்கு மேல நியாயம் இல்லைன்னா வேற யாராவது அல்லாஹ்வுக்கு மேல ஒருத்தன் சொல்லியிருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் நியாயம்னு சொல்றான். 59வது சூராவின் 10வது ஆயத்தில், வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நல்லவர்களை பற்றி அடையாளப்படுத்துகிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் முஹாஜிர்களை பத்தி அன்சாரிகளை பத்தி சொல்லிட்டு வந்து அடுத்து சொல்றான், இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் சஹாபாக்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, வலி இக்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் ஈமானோடு எங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. இறந்து போனவர்களுக்காக என்ன செய்வாங்களா இவங்க? அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்றவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி இது நல்லோர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? செய்யலாம், கூடுன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. கூடாது அப்படின்னா அல்லாஹ் விட பெரிய யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூடாதுன்னு ஏற்றுக்கலாம். அப்புறம் இப்னு மாஜாவுடைய 3660வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அன்ன ரஜுலன துர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும். ஃபயக்கூலு அன்னா ஹாதா, நம்ம செஞ்சது நமக்கு தெரியுமா இல்லையா? அடுத்தவங்களுக்கு வேணுமானா நம்ம நல்லவனாக இருக்கலாம், நல்லவன மாதிரி காட்சி தரலாம், ஆனால் நாம யாருன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நம்ம எவ்வளோ அமல் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும், எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணோம், எவ்வளோ போய் சொன்னோம், எல்லாமே நமக்கு தெரியும். அதனால இந்த உயர்வுகள்லாம் பார்த்த உடனே அப்படியே அதிசயித்து போய் அந்த மனுஷனே கேட்பானா, அண்ணாஹாதா யா அல்லாஹ் இதெல்லாம் எங்கேயிருந்து வந்தது? இந்த அளவுக்குலாம் நான் ஒன்றுமே செய்யவே இல்லையே, நீ என்ன உன் பாட்டில் எக்ஸ்ட்ரா தந்துக்கிட்டே போறியே, ஏதாவது டிஸ்கவுண்டா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது தள்ளுபடி போட்டு அல்லது ஏதாவது கூடிடுச்சாங்கிற மாதிரி, அண்ணாஹாதா எங்கேருந்து இது வந்தது என்று அவன் கேட்பானா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதில் சொல்வானாம், பி இஸ்திக்ஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு தேடியதின் பலாபலன்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவானா. உன்னுடைய பிள்ளை உனக்காக அல்லாஹ் என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடினா அதன் உண்டான சவாபுகள் தான் இப்போ உனக்கு இங்கே தரப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், இன்ன அபி மாத்த, எங்க அத்தா இறந்து போயிட்டார், தரக்க மாலன்,
ரொம்ப சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்கிறார். வலம் யூசி, ஆனா இதெல்லாம் நீ எதையாவது நல்ல கர்மத்துக்கு நல்ல காரியங்கள் கொடு அப்படின்னா எந்த வசியத்தும் செய்யலை. அப்படின்னா எல்லா பொருளும் எனக்கு வாரிசுகளுக்கு கொடுத்துட வேண்டியது முடிஞ்சு போச்சு. வலம் யூசி, எந்த வசியத்தும் அவர் செய்யலை. ஃபஹல் யுகஃபிரு அன்ஹு அன் அத்தஸத்தகு அன்ஹு, நான் இப்ப அவருடைய பேரில் அந்த பணத்திலிருந்து நான் சதக்கா செஞ்சா இது ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்கல. நான் இப்படி சதக்கா செஞ்சா அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமா? ஏன்னா கேட்ட கேள்வி அதான். ஃபஹல் யுகஃபிரு அன்ஹு, அவரை விட்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அன் அத்தஸத்தக அன்ஹு, நான் அவருக்காக சதக்கா செய்தால் தர்மம் செய்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமான்னு கேட்டாரு. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, நஅம், ஆமாம். முஸ்லிமுடைய 1630வது ஹதீஸாகவும் நஸையினுடைய 3652வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன உம்ம சாதின் மாத்தத், என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. கேட்கிறவர் சாது. உம்மு சாதுனா அவங்க அம்மா பேரு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. மாத்தத் ஃபஅய்யு ஸதகத்தி அஃதல், என்னுடைய அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புறேன், எந்த சதக்கா எந்த தர்மம் செஞ்சா ரொம்ப சிறப்பான தர்மம் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அல் மாஉ, தண்ணீர் என்று சொன்னாங்க. ஃபகால ஃபஹஃபர பிஅரன், எனவே அவர் என்ன செய்தாரா, ஒரு கிணறு ஒன்று வெட்டி கொடுத்து, கால ஹாதிஹி லி உம்மி சாத், இது என்னுடைய தாயின் பேரால் நான் வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அதனுடைய யாரெல்லாம் எவ்வளவு காலங்கள் அதுல தண்ணி குடிக்கிறாங்களோ அதனுடைய நன்மை எல்லாம் என்ன செஞ்சுட்டு அவங்க அம்மாவுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள், சேரும்னு சொல்லுவாங்க. அபூதாவுடைய 1681வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். நோன்பு வைப்பதை பற்றும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இன்ன உம்மி மாத்தத் வாலேகா சௌமு ஷஹரின் அஃபா அக்லீஹி அன்ஹா, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஒரு மாசமா நோன்பே வைக்கல, இப்ப அந்த என்னுடைய தாயாருக்காக வேண்டி இறந்து போயிட்டாங்க, இப்ப அவங்களுக்காக நான் ஒரு மாசம் நோன்பு வைக்கவா என்று ஒருவர் கேட்டார். கால நாம், தாராளமா வையி, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்குல்லா, மற்றவங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கிறியே, இது அல்லாஹ்வுடைய கடன், இது நிறைவேற்றப்பட தகுதி வாய்ந்ததுதான், அதனால அதை செய் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, இன்ன உம்மி நதரத்தன் தஹுஜ்ஜ, ஹஜ் செய்யணும் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சிருந்தாங்க. ஃபலம் தஹுஜ்ஜ அத்தா மாத்தத், ஹஜ் செய்யறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அப்ப அஹுஜ்ஜு அன்ஹா, என்னுடைய தாய்க்கு பகரமாக நான் இப்ப ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார்கள். கால நஅம் ஹுஜ்ஜி அன்ஹா, ஆமா கண்டிப்பா நீ என்ன செய், உன்னுடைய தாய்க்காக ஹஜ் செய். அரஐத்தி லவ் கான அலா உம்மிக தைனுன் அகுன்தி காலியத்தன், உங்க அம்மா ஏதாவது கடன் எல்லாம் விட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த கடனெல்லாம் நீ கொடுக்க மாட்ட, அது மாதிரிதான் இதுவும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமும் தந்தார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் போய் சேரும், அவர்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் போய் சேரும். நாம் ஓதக்கூடிய, நாம் துஆ செய்யக்கூடிய துஆக்களுடைய பலன்கள் இறந்து போனவர்களை போய் சேரும் என்று குர்ஆனின் மூலமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று மட்டுமல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யுங்கள், துஆ செய்யற புள்ள தான் நல்ல புள்ள, துஆ செய்யற புள்ள தான் விட்டுட்டு போனதுல ரொம்ப சிறப்பான புள்ள இல்ல, அவ்வளவுதான் போட்ட அடக்கியாச்சு, அடக்கினதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே கிடையாது, இனி அந்த அம்மாவுக்காக வேண்டி நான் சதக்கா செய்யறதோ, அந்த அம்மாவுக்காக வேண்டி ஏதாவது ஓதி அவங்களுக்காக ஹதியா செய்யறதோ, அவங்களுடைய பேரில் விசால் செலவு செய்யறதோ எதுவுமே இல்லை என்று ஒரு குழந்தை ஒரு தாயை ஒரு தகப்பனை ஒதுக்கி வைத்து விடுவானேயானால் அந்த தாயும் தகப்பனும் உள்ளுக்குள்ள அதாபப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு குழந்தை குர்ஆனை துறந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத ஆரம்பித்தால் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு அதாபுகள் குறைக்கப்படும். வலவ் கானா காஃபிரைனி, அந்த ரெண்டு பேரும் காஃபிராக இருந்தாலும் சரியே. முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். ஒரு குழந்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனா அதனுடைய சவாபின் காரணத்தினால குழந்தையினுடைய பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவங்களுடைய அதாபு குறைக்கப்படும். எப்படி இருந்தாலும் சரியே, வலவுக்கான காஃபிராக இருந்தாலும் சரியே, காஃபிராவே இறந்து போயிட்டாங்க, அந்த புள்ள அந்த பையன் பிறகு இஸ்லாம் ஆயிட்டான், இஸ்லாம் ஆன பிறகு இப்ப குர்ஆனை ஓதுறான், இதனுடைய சவாபுகள் பெற்றோருக்கு போய் சேருது, அவங்க காஃபிர் தான், ஆனாலும் அவங்களுடைய வேதனைகள் குறைக்கப்படும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு முஸ்லிமை பற்றி நம்முடைய சகோதரர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் முஃமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய இந்த நன்மைகள் போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான் ஜியாரத் என்பது. அங்கு சென்று நாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதும் கண்மணி
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைப்படி ஜியாரத்தை செய்ய சொன்னார்களோ, எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆகமாக்கி தந்தார்களோ அந்த வழியில் ஜியாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.